அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றோம். இறையருள் நிறைக. அன்பின் தோழமைகளே, ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் உறுதிமிக்க நீண்ட நெடிய போராட்டத்தின் 75 ஆண்டுகள், 3/4 நூற்றாண்டை கடந்து இந்தியா பரப்பெங்கும் இறைமார்க்க செய்தியை எடுத்தேம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்ற பேர் இயக்கத்தினுடைய 75 ஆண்டுகளை முன்னிட்டு ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தின் மூத்த ஆளுமைகளை இந்த தொடரில் சந்தித்து வருகிறோம். இந்த வானில் விடிவெள்ளிகளாக நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளின் வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா அப்துல் ஹபீஸ் ரஹ்மானி அவர்கள். ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்தின் 75 ஆண்டுகால நீண்ட நெடிய பயணத்திலே சற்றேறக்குறைய 70 ஆண்டுகள் அதனுடன் இணைந்து இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமை. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில அமைப்பு செயலாளர் என்ற பொறுப்பை திறம்பட ஏற்று நடத்தியவர். 7 மீகாத்துகளாக ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில ஆலோசனை குழு உறுப்பினராக பணியாற்றியவர். இஸ்லாமிக் சென்டர் வேலூர் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய முதுகெலும்பாக அடிநாதமாக முதல் விதையாக இருந்தவர். அதில் பல பொறுப்புகளை ஏற்று நடத்தியவர். முதல் முதல்வர், முதல் துணை பொதுச் செயலாளராக, அதனுடைய முதல் ஆசிரியராக அந்த நிறுவனத்திலே மிக பெரும் பங்காற்றியவர் மௌலானா அப்துல் ஹபீஸ் ரஹ்மானி சாஹிப் அவர்கள். அதுபோல மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட, பன்னூல் ஆசிரியர், பல ஆளுமைகளை உருவாக்கியவர். முத்தாய்ப்பாக அழைப்பு பணியில் பேரார்வமும் பெருங்காதலும் கொண்டு அழைப்பு பணியை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமை அப்துல் ஹபீஸ் ரஹ்மானி வேலூரை சார்ந்த அவர்களை சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்வடைகின்றோம். இன்றைக்கு அவர்களுடனான இந்த உரையாடலை நாம் தொடங்குகின்றோம். மௌலானா அவர்களே, உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. 75 ஆண்டுகால ஜமாத்தே இஸ்லாமியை உடைய நீண்ட நெடிய பயணத்திலே அதனுடைய ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்காக, ஒரு ஆவணப்படுத்துவதற்காக இந்த சந்திப்பை மேற்கொண்டு வருகிறோம். நீங்க சற்றேறக்குறைய ஜமாத்துடைய தொடக்க காலத்திலிருந்து இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய 70 ஆண்டுகால இயக்க பணியை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் கற்றுக்கொண்டது இயக்கத்திலிருந்து என்ன, எப்படி இதை உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை நீங்க பாக்குறீங்க? இயக்கத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? இயக்கம் உங்களை எப்படி செதுக்கி இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், ஜமாத்துடைய முதல் தலைவராக, இங்கே தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்த மௌலானா ஷேக் அப்துல்லா உம்ரி அவர் காலத்திலேருந்து நான் ஜமாத்துடன் தொடர்பு இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு கண்டினியூஸாக அமீர் அல்கா மாறிட்டு வந்தாங்க. மௌலானா அப்துல் அஜீஸ் சாப் ஹைதராபாத், பல அமீர் அல்காஸ் மாறிட்டு வந்தாங்க. இப்போ இங்கே வேலூருடைய அமீர மகாமியா நான் நீண்ட நாள் இருந்தேன். எத்தனை ஆண்டுகள் இருந்தேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. அது ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு நான் 91 நான் மெட்ராஸுக்கு ஆள் தேவைப்படுது ஆஃபீஸுக்கு, நீங்கள் முடிஞ்சால் அங்கே வந்துடுங்கன்னு சொல்லி அப்துல் ரஹீப் சாப் அவர் கேட்டுக்கொண்டார். இன்ஷா அல்லாஹ் நான் வரேன்னு சொல்லிட்டேன். நீ உங்கள் இன்னும் ஒரு சில நாள் எதிர்பாருங்க, நான் அமீர் ஜமாத்தோட தொடர்பு கொண்டு மஷரா செஞ்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னார். அங்கே வந்து மெட்ராஸுடைய हल्का ऑफिस உங்களுடைய தாவன் की ज़रूरत है, आपकी तावन की ज़रूरत है, உங்களுடைய கோஆப்ரேஷன் தேவைப்படுதுன்னு சொன்னார். அமீர் ஜமாத் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு செக்ரட்டரி ஹல்காவை போட்டுவிடுங்கன்னு சொல்லிட்டாரு. டெக்ளேர் பண்ணி செக்ரட்டரி ஹல்கான்னு சொல்லி
அது அங்கே அழிச்சார் 90லேருந்து இந்த பல இது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. இந்த பாபரி மஸ்ஜித் ப்ராப்ளம் அதெல்லாம் இடையில் வந்து அதில் சில இதெல்லாம் பேண்ட் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் 99 வரை 98 வரை நான் அங்கே செக்ரட்டரியாக இருந்து, அதுக்கப்புறமா நான் அங்கே ஆஃபீஸ் சூழ்நிலை எனக்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்துச்சு. அதனால் நான் இது கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு என்னுடைய இது டியூட்டி முடிச்சுக்கிறேன் நான் சொல்லி வந்துட்டேன். இந்த வேலூர் வந்துட்டேன். நான் வந்த பிறகு ஒரு ஆண்டு நான் எந்த வேலையும் செய்யலை. என்னுடைய வாசிக்கிற வேலை, எழுதுகிற வேலை அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா அப்துல் ரஹீப் சாப் வந்து நீங்கள் குல்லியத்துல் மாரிஃப் ஆரம்பிக்கணும், நீங்கள் தான் அதுக்கு நிசாமத்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார். நான் அந்த தகுதி நீங்கள் தகுதி உள்ளன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் தகுதி உள்ளவர்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒரு 7 ஆண்டு தொடர்ந்து அதனுடைய நாசியமாக இருந்தேன். அது வருமா நான் அதை ரிசைன் பண்ணிட்டேன் அந்த நிசாமத்தை. அதுக்கு சில பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, அது தேவையில்லாத பேக்ரவுண்ட்ஸு. குல்லியத்துல் மாரிஃப் ஆச்ச பிறகு குல்லியத்துல் சலாம்னு சொல்லி இங்கே ஆரம்பித்து குத்புத்தீன் சாப் வந்து அதனுடைய நாசியமாக வந்து அங்கே அதுக்கு பிறகு சில இது ஏற்பட்டு அது பிறகு நான் அதை ரிசைன் பண்ணிட்டு இருட்டேன். அப்துல் ரஹீப் சாப்புக்கு பிறகு வந்தார் ஷபீர் அஹமத் சாப், அவர் காலத்தில் நான் அதை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்ட பிறகு நான் அதுக்கு முன்னையே இதுக்கு ஸ்கூல் ஐசிவி ஸ்கூலில் செக்ரட்டரியாக இருந்தேன், ஸ்கூல் செக்ரட்டரியாக இருந்தேன். அது இப்போ இதுவரை அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கேன். என்னுடைய வயது 97 இருக்கேன். நான் விட்டுறேன் வேலை, நான் வீட்டில் இருந்துடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. சரி நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லி வயது என்னாச்சு உங்களுக்கு? 97 இருக்கு. இப்போ ஜமாத் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? எப்படி நீங்கள் ஜமாத் இஸ்லாமியில் நீங்கள் இணைந்தீங்க? ஃபஸ்ட் அமீர் அல்ஹா இருந்தார் ஷேக் அப்துல்லா சாப். அவர் தான் வீட்டுக்கு வந்தார். உங்கள் வீட்டுக்கே வந்தார். அவருக்கு வீட்டுக்கு வந்தார், அங்கே நைட் தங்கினார். நான் என்ன சேவை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் அது அவர் பார்த்தாரு. யாரோ சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு, இந்த மாதிரி இங்கே மார்க்கப்பணி இந்த செஞ்சிட்டு இருக்காரு, அவரை போய் நீங்கள் பாருங்கள், சந்திக்க. அவர் தொடர்பில் நான் தொடர்ந்து மாணவர்களுக்கு மார்க்க கல்வி போதிக்கிற இது காலையிலையும் மாலையிலையும் அந்த இது செக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்தாரு. அது மக்களுக்கு அறிவுரை சொல்லும் மீட்டிங்ஸு ஏற்பாடு பண்ணுறது அதெல்லாம் பார்த்து அவரும் வந்து அதில் அந்த மீட்டிங்கில் பேசினார். தொடர்ந்து அந்த இதில் இருந்து ஜமாத்துக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார். அவர் புக்ஸு ஜமாத்துடைய எல்லா லிட்ரேச்சரும் அந்த நேரத்தில் எந்த லிட்ரேச்சருக்கு எல்லாம் வாங்கி தந்தார், இது பண்ணார். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு 54 அநேகமாக 54 நான் மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணேன். ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து இங்கே அமீர் மகாமியாக தான் நீண்ட நாள் இருந்தேன் நான். அது பிறகு மாற்றங்கள் வந்து இப்போ அந்த எமர்ஜென்சி பீரியட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அதனுடைய உங்களுடைய அனுபவங்கள், இங்கே தலைவர்கள் எல்லாம் சிறை செல்லக்கூடிய ஜமீல் அஹமத் சாஹிப் போன்ற தலைவர்கள் எல்லாம் சிறை சென்ற ஒரு சூழல், ஜமாத் தடை செய்யப்பட்ட அந்த காலத்தில் நீங்கள் எப்படி, உங்களுடைய அனுபவங்கள் என்னவா இருந்தது? ஆமாம், அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. நானும் எதிர்பார்த்தவனாகவே இருந்தேன். எனக்கும் தொடர்பு இருக்கிறதுனால அது எனக்கும் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட்டு எனக்கு அந்த இது வரல. அந்த நேரத்தில் ஜெயிலுக்கும் இங்கே ஒரு நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் கொஞ்சம் செல்வாக்குள்ளவர். அவர் அழைச்சிட்டு போய் இதுலேயும் பார்த்தோம். அவர் சிறையிலையும் போய் சந்தித்தோம் நாங்கள். அவரோடு போய் இதுக்காக இதுக்கு ஏதாவது தீர்வு காணணும் நீங்கள் சொல்லி அந்த எமர்ஜென்சியில் உள்ள இருந்தார் அவர். ஜமீல் சாப் போய் பார்த்தீங்க? ஆமாம், ஜமீல் சாப் இருந்தார். சையத் முகமது சாப் கூட இருந்தாங்கல்ல, கோயம்புத்தூர் சையத் முகமது. ஆமாம், அவரும் இருந்தார். இவர் அப்துல் அஜீஸ் சாபும் இருந்தார். அதுக்கு பிறகு இங்கேருந்து அவருக்கு ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜெயிலுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு அவர் அங்கீகாரம் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அது 3 ஆண்டுகள், ஏறத்தாழ 3 ஆண்டுகள் இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக அது இதாகிடுச்சு. நார்மல், மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துடுச்சு. அது ஒன்றும் இல்லை. இங்கே இஸ்லாமிக் சென்டர் வேலூர், அதனுடைய தொடக்க புள்ளியா நீங்க இருந்திருக்கீங்க. எப்படி சென்டர் உருவான வரலாறு, எப்படி 78ல் வந்தது? அச்சா, இது என்னாச்சுன்னா, இங்கே வாணியம்பாடி, அரவுண்ட் வாணியம்பாடி, ஆம்பூர், இங்கெல்லாம் இந்த தோல் மண்டிகள், தோல் டேனரிஸ் அதெல்லாம் அங்கெல்லாம் இருக்குது. அதில் பணி செய்கிறவங்களும் அங்கே இருக்கிறான். முஸ்லீம், நான் முஸ்லீம் எல்லாமே அந்த பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த கூட சேர்ந்து பணி செய்யும் போது அந்த முஸ்லீம்களோட தொடர்பு இருக்கிறதுனால சில நான் முஸ்லீம்கள் ஈர்க்கப்பட்டு நாங்களும் இஸ்லாத்தில் சேர்ந்துடுறோம் சொல்லி அவங்க சொல்ல, அதுக்கு பிறகு ஒரு 10 பேருக்கு அதிகமாக அங்கே வாணியம்பாடியில் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க. ஒரு நாள் நானும் போய் அங்கே ஜமாத் அன்பரோடு கூட சேர்த்து போய் பார்த்தேன். அவங்களெல்லாம் சந்தித்தேன். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் சொல்லி நான் சொன்னேன். அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக் இதெல்லாம் இஸ்லாத்தில் நீ சொல்லித்தரணும் நீ சொல்லி நான் அதெல்லாம் டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அவங்களுக்கு. அவங்க செஞ்சுட்டும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு குடியாத்தத்தில் ஒரு டேனரியுடைய இங்கே இருந்துச்சு. உபைதுல்லா சாஹிப் இருக்காரு, உபைதுல்லா, அவர் நடத்திட்டு இருந்தார். இங்கே ஒரு வேலூரில் ஒரு கிறிஸ்டியன் அப்துல் கரீம் அவருடைய பேர். இப்போ அவர் கிறிஸ்டியனாக இருந்தார். அவருக்கும் அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகி அவர் மனைவியை தவறான இதில் பார்த்து நான் இவரோட வாழ மாட்டேன், நான் இது டைவர்ஸ் பண்ணி இதில் அவர் சர்ச்சுக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணார் போப்புக்கிட்ட. இந்த மாதிரி என்னால் இவரோடு வாழ முடியாது, இங்கே இது இல்லை, உங்களுக்கு தெரியாது, டைவர்ஸ் இல்லை, நம்ம இதில் கிறிஸ்டியானிட்டி டைவர்ஸ் இல்லை, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வாழுங்கன்னு சொல்லி அவர் உபதேசம் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவர் அங்கேருந்து வந்தார். வந்து நேராக பாக்கியாத்துக்கு போனார். பாக்கியாத் அரபிக் கல்லூரிக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் இதுக்கு ஒரே வழி நானும் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் மதம் மாறிட்டா அந்த இதாகிடும் சொல்ல அவர் போய் பாக்கியாத்தில் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டார். அப்துல் கரீம் பேர், திருச்சியில் இருக்கார் இன்னும் அவர். அவர் இங்கே முஸ்லீம் லீக் மஹபூப் ஷரீஃப் சாப்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவரோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு அவருக்கு. எனக்கும் தொடர்பு இருந்துச்சு. அவரும்
அவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி உபேதுர் ரஹ்மான் சாப்பிடி டேனரிக்கு அனுப்பிச்சிட்டேன். சும்மா இருக்காரு, அங்கே அனுப்பிச்சிட்டேன் குஜராத்தத்துக்கு. அங்கே போய் வேலை செஞ்சுருந்தார். செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் என்னோட சில மாதங்கள் அவர் தொடர்ந்து இருந்தார். அதனால் அவர் அந்த இஸ்லாமை ஓரளவு அறிமுகமாகிட்டே இருக்கார். அது அவர் அவர் உபேதுர் ரஹ்மான் சாப் சொன்னார், இந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாமிய ஞானம் கிடைச்சிருக்கிறது இங்கே தான், இவர் மூலியமாக தான் கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் சென்டர் ஆரம்பிக்கிறதா இருந்தால் இவருக்கு தான் நாசிம் போடணும்னு சொல்லி அவர் அமீர் ஜமாத் வந்தார். நீங்கள் நிசாமத்து இல்லைங்க, நான் பிஸ்னஸ் விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் அதுவும் பாருங்கள் இதையும் பாருங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த ஜிம்மந்தாரி ஆச்சா ஒரு மாதம் டைம் கேட்டு அப்புறமா எஸ்ன்னு சொல்லி आधा दिन எதுக்கு தேறேன், आधा दिन इसको बिजनेस को देता हूँ बोले. तो அதுக்கு பிறகு அவர் சில 3-4 மாதங்களுக்குள்ள சென்டர் முடிவு செஞ்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பூரா டைம் கொடுக்கணும்னு சொல்ல கம்ப்ளீட் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ் அப்புறமா தல்ஹா குவைத்தில் இருக்கார் சன், அவர் அந்த பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கப்பான்னு சொல்லி பூரா டைமும் கம்ப்ளீட் டைம் சென்டருக்கே கொடுத்துட்டேன் நான். நாசிம் 78. அப்போ உங்களுக்கு நிறைய தலைவர்களுடன் தொடர்புலாம் இருக்குமா? நிறைய மூத்த ஜமாத் இஸ்லாமியுடைய மூத்த தலைவர்களுடன் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அந்த நினைவுகள் யாராவது முக்கியமான தலைவர்களுடன் தான் நெருக்கம் உங்களுக்கு? இவர் தான் ஃபஸ்ட்டு தலைவர். அமீர் ஜமாத் இங்கே அமீர் ஹல்கா இருந்தார், அவர் ஷேக் அப்துல்லா, அவரோடு தொடர்பு இருந்துச்சு. சென்டர் தலைவர்கள் மத்தியில் எல்லா தலைவருக்கும் தொடர்பு இருந்துச்சு. அப்துல்லா இஸ்லாஹி எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே சென்டருக்கு வந்திருக்கிறாங்க. அப்துல்லா இஸ்லாஹி அதுக்கு பிறகு பல தொடர்ந்து தலைவர்கள் இங்கே வருவாங்க, சென்டர் பார்ப்பாங்க, அது இது பண்ணுவாங்க. உம்ராபாத் வருவாங்க, இங்கே வருவாங்க, எல்லாம் இருந்துச்சு, தொடர்பு இருந்துச்சு. அப்துல் அஜீஸ் சாபும் அங்கே போயிட்டார், மர்கஸுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கு பிறகு மௌலானா மௌதூதி சாஹிப் நேரில் சந்தித்த ஆள்களில் இவர் நம்ம அபுல் பயான் ஹம்மாத் அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு எப்படி, நெருக்கம் பழக்கங்கள்? எனக்கு எனக்கு இஸ்லாமிய ஞானம் வந்த பிறகு அந்த கொஞ்சம் அந்த உம்ரி அவர் கொண்டு போய் அங்கே உம்ராபாத்தில் இருக்கிற அறிமுகப்படுத்தி எல்லா உஸ்தாத்களுக்கும். இவர் ஒருத்தர் இருந்தார், அவர் காலமாயிட்டார். அம்மா சாப் அப்படி இன்னும் இருக்கார். அம்மா சாப்புக்கும் தொடர்பு இன்னும் அந்த பேர் வந்துட்டேன் சொல்கிறேன் நான் இன்ஷால்லா. அவர் அங்கே அந்த 2 அஸ்தாத்கள் இருந்தாங்க, அவங்க ரொம்ப என்னோட நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. அந்த தொடர்ந்து இவர் நாசிம் இருந்தார் பहले, இவருக்கு முன்ன சயீத் காக்கா சயீத் சாபுக்கு முன்ன காக்கா உமர் சாபு அவரோட தொடர்பு இருந்துச்சு. அப்துல் ரஹீப் சாபுடைய மேரேஜ் நீங்கள் தான் நிக்கா ஓதணும் துவா ஓதணும்னு சொல்லி அங்கே இதில் உட்கார வச்சாங்க. அவங்க ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. மீட்டிங்களெல்லாம் எல்லா மீட்டிங்லேயும் கூப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த உம்ராபாத் மாணவர்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ் கூட இது பண்ணாங்க. அந்த நேரத்துலேயே நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உம்ராபாதோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு நீண்ட நாள். அபுல் பயான் மசாவு கூட இருந்துச்சு. அவர் இந்த ஷாயரிலையும் அவருக்கு இது இருந்துச்சு, எனக்கும் அந்த கவிதை அந்த இது இருந்துச்சு. இந்த கவிதைன்னா நீங்கள் உருது மொழி உங்களுக்கு மதர் டங் தாய்மொழியை கொண்டவங்க நீங்கள். ஆமாம். ஆனால் நீங்கள் தமிழில் 10 நூல்கள் எழுதியிருக்கீங்க. தமிழில் உங்களுக்கு எப்படி தொடர்புகள்? தமிழில் பேசுகிறது எளிது, ஆனால் தமிழில் ஒரு எழுத்தாராகவும் நீங்கள் எப்படி உங்களுக்கு அந்த தமிழ் ஆர்வம் மொழி ஆர்வம் எப்படி? நான் ஃபஸ்ட்டு படித்தது தமிழ் மீடியம்
இதில் கனியம்பாடியில் ஒரு ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் வரை தமிழ் மீடியம் படித்தது. ஸோ அதுக்கு பிறகு நான் வேலூருக்கு வந்துட்டேன். ஃபாதர் போஸ்ட்மேனாக இருந்தார். அவரும் இங்கே ஹெட் போஸ்ட்மேனாக இங்கே வேலூருக்கு வந்துட்டார். நாங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து அந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சிருந்தேன். சின்னக்கரை ஸ்ட்ரீட்டில் ஆரம்பிச்சிருந்தேன். அது நீண்ட நாள் பிஸ்னஸ்லேயே இருந்தேன் நான். அதுக்கு பிறகு இது ஆரம்பமானது பிறகு இதுக்கு வந்த ஜிம்மதாரி சென்டருடைய அது எதுக்காகன்னா பள்ளிவாசல் அந்த இதுக்கு கடைக்கும் ஜாமியா மஸ்ஜிதுக்கும் நீங்கள் தொடர்பு வந்துச்சு. அதில் ஒரு கோளாறுகள் அங்கே பள்ளிவாசலில் இருந்த கோளாறுகளை இது பண்ணி இந்த இதற்கு சொன்னேன். முஸ்லீம் லீக்கு அங்கே தலைவராக இருந்தார் மஹபூப் ஷரீஃபா சொன்னேன், இந்த கோளாறுலாம் இந்த பள்ளிவாசலில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் சரி செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள் அந்த தலைவர்களுக்கு. அந்த பீடி அப்துல் கரீம் சாபு அவங்கெல்லாம் கடா பீடி சொன்னேன். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, அடுத்த ஜும்மாவுக்கு நான் அங்கே ஹத்தீபாக இருந்தேன் ஒரு பள்ளிவாசலில். அப்போது நான் அப்துல் அஜீஸ் சாப் இடத்துல நான் அரபி படிச்சுட்டு இருந்தேன் 3 ஆண்டுகள் தொடர்ந்து. அவர் அங்கே ஹத்தீபாக இருந்தேன் பள்ளிவாசலில். அந்த ஹத்தீப் காலமாயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஹுத்பா கொடுங்க. ஒரு நாள் ஹுத்பா கொடுத்துட்டேன் நான். மஸ்ஜித் நீங்கள் தான் ஹுத்பா கொடுங்க கண்டினியூஸாக சொல்லிட்டாங்க. அதில் நீண்ட நாள் ஹத்தீபாக இருந்தேன். 15 வருஷத்துக்கு ஏறத்தாழ. அதுக்கு பிறகு அந்த தலைவர்கள் மீட்டிங் ஒன்று போட்டு நீங்கள் மஹபூப் ஷரீஃப் சாபு இதெல்லாம் கோளாறுகள் இருக்குது, இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு அவர் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லி தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவர் சொல்கிறத இது பண்ணுங்கன்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் சொல்லி, அச்சா ஒரு வேலை செய்யுங்க, இன்னிலேருந்து நீங்கள் இந்த ஜமாத் மஸ்ஜிதுக்கு செக்ரட்டரி அந்த பொறுப்பில் இருக்க, எழுதிடுங்க அதில் மினிட்ஸில், இப்போ நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, எல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ தேவையோ நாங்கள் கொடுக்குறோம். அந்த பள்ளிவாசலுடைய எல்லாம் ரீபில்டிங் எல்லாம் செஞ்சு அதில் ஹத்தீபாவும் இருந்தேன். அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு பள்ளிவாசல் இல்லை, அங்கே பள்ளிவாசல் சீரமைச்சதுக்காக பார்த்து நீங்கள் எம் பள்ளிவாசலுக்கு கொடுங்க, இந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் நேரத்தாழ ஒரு 10-15 பள்ளிவாசலுக்கு அவங்க பொறுப்பாளர்கள் நாங்கள் டைரக்ஷன் கொடுங்க என்ன செய்யணும் சொல்லி, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வேலூர் பள்ளிவாசல் பல பள்ளிவாசலில் நான் இதுவோ அல்லாஹ்தால வேலை எழுத்து பணிக்கு எப்படி வந்தீங்கன்னு நான் தமிழ் படித்தேன், உருது அங்கே அரபி படித்து உருது படித்து இதெல்லாம் இது பண்ணி. அதுக்கு பிறகு தமிழ் மீடியம் தான் நான் படித்ததுனால அதில் வாசிப்பு இருந்துச்சு. ஆமாம். அழைப்பு பணியில் உங்களுக்கு எப்படி ஆர்வம்? நீங்க அதுவும் இந்த அவர் தமிழகத்துல போய் நிறைய கிராமங்கள் அழைப்பு பணி செஞ்சிருக்கீங்க. நான் ராமநாடு மதுரை இதெல்லாம் இதற்கு பிறகு சென்டர் ஆரம்பிச்ச பிறகு, அதுக்கு முன்ன இல்லை. இவருக்கு அப்துல் கரீமுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்லி அவர் சென்டருக்கு நாசிமாக்கிடுங்கன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நாசிமாக்கின பிறகு கம்ப்ளீட் தோரா தமிழ்நாடு கம்ப்ளீட் போய் எல்லா கிராமங்களுக்கும் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒரு கிராமத்தில் இருந்தாங்க. அது முஸ்லீம்கள் அவங்களுக்கு பள்ளிவாசலில் அனுமதிக்காமல் இருந்தாங்க அந்த ஹரிஜன்களுக்கு. அது நாங்கள் போய் அது அறிவுரை சொல்லி இது பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டேன். பிறகு அப்போது ஒரு டாக்டர் இதில் இருந்தார்,
மதுரையில். அவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவருக்கு அறிமுகப்படுத்தினாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. நான் அவரை சந்தித்து பேசிட்டு, அவர் டாக்டர், அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் எந்த ஊர்? மெட்ராஸ் இது மதுரை தானா? இல்லை இங்கே குராயூர். குராயூர்னா அப்போது ஒரு வேலை செய்யுங்க, நான் உங்கள் குராயூர் உங்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு டைம் நமக்கு வாங்கி கொடுங்க, நாங்கள் வந்து இங்கே சந்திக்கிறோம் சொல்லிட்டு, நீங்கள் நெக்ஸ்ட் வரும்போது நான் அவளை சந்திக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் பர்மிஷன் வாங்கிட்டார். எல்லாம் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். ஸோ நாங்கள் போய் பேசணும் அவர்கிட்ட. அவங்க மக்கள் ஒரு 200 பேர் கிட்டத்தட்ட அங்கே சேர்ந்தாங்க. நான் அவங்ககிட்ட பேசினேன். நான் அப்போது அவங்க ரெடி, நாங்கள்லாம் இஸ்லாத்தில் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நீங்கள் நல்லா யோசித்து நான் ஒரு ரவுண்டு முடிச்சிட்ட பிறகு வர்றோம், உங்கள் முடிவு என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நான் போய் 3 நாளுக்கு பிறகு திரும்பி வரும்போது அவங்க வந்து 49 இவரும் அதில் குழந்தையா இருந்தார், சின்ன குழந்தையா. இப்போ வந்திருக்காரு மொய்தீன் குட்டியாக தான் இருந்தவர், சின்ன குழந்தையா இருந்தது, ஏஜ் இல்லை. இப்போது அவரோடு சேர்த்து அவங்க ஃபேமிலியோடைய எல்லாமே ஒரு 49 or 50 பர்சன்ஸ் சேர்ந்தாங்க. அதுலேருந்து சிலர் இங்கே வந்தாங்க. வந்தாங்க. அதுக்கு பிறகு ஹைதராபாத்தில் ஒரு இது மாதிரி நடக்கும்போது நியூஸ் வந்துச்சு, மீனாட்சிபுரம் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஆமாம், ரஹமத் நகர் ஆச்சு அது, மீனாட்சிபுரம். அங்கேயும் போய் சந்தித்தோம் மக்களை. 600-700 பேர் சேர்ந்திருந்தாங்க. அவங்களையும் சந்தித்தோம், அவங்களையும் இங்கே அழைச்சிட்டு வந்தோம். வந்து இங்கே ட்ரைனிங்காக 7 பேர் வந்தாங்க, ஜென்ட்ஸு. வந்து ட்ரைனிங் எடுத்து போனாங்க. அதெல்லாம் அதில் எழுதியிருக்கேன் நான். கிராமங்களில் தொடர்ந்து பணி புரிஞ்சிட்டு இருந்தீங்க? கிராமங்களில் அங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த அனுபவங்கள், கிராமத்தில் அழைப்பு பணி செய்த அனுபவங்கள் எப்படி உங்களுக்கு? அனுபவம் தெர் இஸ் நோ அனுபவம். என்னுடைய மென்டல் செட்டப்பே அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மக்களை சந்திக்கும் போது அவங்கள நேர்வழிப்படுத்துவதற்காக இது செய்கிற இது அதுக்கு முன்னையே இருந்துச்சு எனக்கு. அந்த இது நல்லா கொடுத்துருந்தான், அந்த இது தௌஃபீக், அது செஞ்சுட்டு இருந்தோம். இங்கே பல கிராமங்களுக்கு போயிருக்கிறோம். இங்கே எல்லாம் இப்போ இத்தனை கிராமங்கள் இருக்கோ, எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். இல்லை, கிராமங்களுக்கு போகலாம், அங்கே உள்ள மக்களை சந்தித்து அழைப்பு பணி செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்றும். ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கூட நீங்கள் லெட்டர் எழுதியிருக்கீங்க, அத்வானிக்கு எழுதியிருக்கீங்க, ஈரானுடைய தூதருக்கு கடிதம் எழுதியிருக்கீங்க, அரமேன் ஷரீஃபினுடைய அங்கே மன்னர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க. அதுவும் சாதாரண கடிதம் இல்லை. அவர்கள் வந்து பலஸ்தீன விஷயத்தில் நடந்து கொண்டதெல்லாம் வந்து அநீதின்னு சொல்லி துணிந்து நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க. எப்படி நீங்கள் நிறைய தலைவர்களுக்கும் பல நாட்டு பல நாட்டு முக்கிய தலைவர்களும் கடிதம் எழுதக்கூடிய பழக்கம், ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அந்த கடிதங்கள் ஏன் எழுதினீங்க? இல்லை, எழுதணும்னு சொன்னால் ஏதாவது சேஞ்ச் வரணுன்ற அவங்க மனதில் ஏதாவது சேஞ்ச் வரணும். அந்த கடிதம் பார்த்துருக்கீங்களா? அந்த சேஞ்ச் வரணும்னு சொல்லி அந்த இதுக்காக எல்லா இடத்துலையும் துவா செஞ்சு அந்த லெட்டரும் அமைச்சிருந்து இருக்கிறேன். அத்வானிக்கும் எழுதியிருக்கிறேன், அது பிரதமருக்கும் எழுதியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அது கிட்டத்தட்ட எல்லாம் எழுதியிருக்கிறேன். அவங்க பல நாடு மன்னர்களுக்கும் ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைச்சதா, அல்லது அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது ரிப்ளை, ரெஸ்பான்ஸ் ஏதாவது? அது அந்த ஆள் ஒரு இதில்
ஸ்பீச்சில் அவர் சொன்னார், நான் முஸ்லீம்களுடைய பகைவன் அல்லன்னு சொல்லி அந்த ஆள் RSS உடைய தலைவர் இருக்கார், அவர் மோகன் பகவத் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது இந்த கடிதம் கொடுத்துடைய ரியாக்ஷன். அவரும் கடிதம் எழுதினீங்களா? அப்போ அதோடைய தாக்கமாக அதை அவர் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் உணர்றீங்க. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் அந்த கடிதம் பார்த்தா சொல்லுவீங்க, இது நீங்கள் நாங்கள்லாம் ஒரே இறைவன், உங்களையும் எங்களையும் படைத்தவன் ஒருவன். உங்கள் அது அந்த காடு இறைவன், தமிழில் இறைவன் சொல்லுவாங்க, காட் இங்கிலீஷில் காட் சொல்லுவாங்க, ஆல்மைட்டின்னு சொல்லுவாங்க. அது பர்ஷியனில் ஹுதான்னு சொல்லுவாங்க, அரபியில் அல்லான்னு சொல்லுவாங்க. உங்கள் கடவுள் வேற இல்லை, நம்ம நான் உங்கள் கடவுள் வேற, நான் என் கடவுள் வேற நினச்சேன்னா நான் முஸ்லீமே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் இது எழுதியிருக்கிறேன். இஸ்லாமிக் சென்டருடைய பணிகளை தொடர்ந்து ICVயுடைய நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், நீங்கள் கல்வித்துறையிலையும் ஒரு பெரும் பங்காற்றிருக்கீங்க. ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக அது அந்த நர்சரி பிரைமரி இந்த பகுதியில் அறியப்பட்டிருக்கு. அதோடைய பங்களிப்பு, கல்வி பங்களிப்பு, உங்களுடைய கல்வி பங்களிப்பு எப்படி பங்களிப்பு? நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இவர் வரும்போது நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். மாணவர்களை, ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களை கூப்பிட்டு மாரல் டீச்சிங்ஸ் சாயந்தரத்தில் அவங்களுக்கு அந்த அரபி இது எல்லாம் சொல்லித்தர்றது, மாரல் டீச்சிங்ஸ் இதெல்லாம் சொல்லி தந்தேன்னு அந்த மாதிரி சொல்லி அந்த அந்த இது இருந்துச்சு எனக்கு. அந்த அது தொடர்ந்து அந்த நானும் போய் இவர் அப்துல் அஜீஸ் சாப் இது பாக்கியாத் ஆசிரியராக இருந்தார், அவர் நாசிமா கூட இருந்தார், அவர்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன். அது நான் மற்றவங்களையும் நான் படிக்கணும்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கிறேன். இந்த கல்வி விஷயத்தில் நம்ம இதுவாக இருந்தேன். எங்கள் பசங்களுக்கும் நல்ல கல்வி தரணுன்ற இது இன்ஜினியர் ஆக்கிறதுக்காக ஆம்பூரில் இருக்கிற இந்த ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, ஆனக்கார ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இந்த இங்கே ஒரு ஸ்கூலில் குழந்தைய டாக்டர் அங்கே சேர்த்துருந்தேன். அந்த கொஞ்சம் ஆபாசமாக பேசிடுச்சு அந்த டீச்சர்னு சொல்லி நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு சொல்லி நான் வாணிப்பாடி மதரசாவில் கொண்டு போய் என் குழந்தைய சேர்த்தேன். இவருக்கு இவர் ஒரு ஆண்டு இங்கே படித்தார், சரியான டீச்சிங்ஸ் இல்லை முஸ்லீம் ஹை ஸ்கூல்லன்னு சொல்லி ஆனக்கார ஸ்கூலுக்கு போய் சேர்த்தேன். அவர் அங்கே படித்து அப்புறமா இன்ஜினியர் ஆகிட்டார். இந்த மாதிரி அந்த கல்வி விஷயத்தில் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தேன், நான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். கல்வி இப்போ குழந்தைகள்லாம் எவ்வளோ குழந்தைகள் படிக்கிறாங்க? இப்போது கம்மியாக இருக்கிறாங்க. அது இது 5th வரை இருக்குது இல்லைங்களா? 5th வரை இருக்குது. 1 to 5th ப்ரீகேஜிலேருந்து 5th வரைக்கும் 500க்கு மேலே இருந்தாங்க குழந்தைங்க. இப்போது 300 கொரோனா காலத்துக்கு பிறகு உள்ள கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க.